Hello students, welcome to Science class, 9th standard Science, Unit 10, Matter Around Us, Part 3. Hi students, last video we saw types of mixtures and separation of mixtures. In separation of mixtures, three methods: sublimation, centrifugation and solvent extraction. Today we are going to see simple distillation, fractional distillation and chromatography. Simple distillation. Distillation is the process of obtaining pure liquid from a solution. It is actually a combination of evaporation and condensation. That is, distillation is equal to evaporation plus condensation. அதாவது சொல்யூஷனை ஒரு கரைசல்ல இருந்து பியூர் லிக்விட் தூய்மையான லிக்விடை செப்பரேட் பண்ணுறது தான் இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட். இது எதோட காம்பினேஷன்னா எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். ஸோ டிஸ்டிலேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா எவாப்ரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷன். எவாப்ரேஷன்னா என்னென்னா ஆவியாதல், கண்டென்சேஷனா குளிர்வித்தல் அப்படின்னு அர்த்தம். இன் திஸ் மெத்தட் a solution is heated in order to vaporize the liquid. The vapors of the liquid on cooling condense into pure liquid. அதாவது இந்த மெத்தடில் அந்த கரைசல்கள் இருக்குல்லையோ அதை ஹீட் பண்ணும்போது இந்த லிக்விடெல்லாம் ஆவியாக மாறிடுது, வேப்பரைஸாக மாறிடுது. அந்த வேப்பரைஸ் ஆனது அந்த லிக்விடை கூல் பண்ணும்போது பியூர் லிக்விட் கிடச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், சீ வாட்டர் இன் மெனி கண்ட்ரீஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ட்ரிங்கிங் வாட்டர் பை டிஸ்டிலேஷன். இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடில் நிறையா கண்ட்ரீஸில் சீ வாட்டரை பியூர் வாட்டராக மாற்றுறாங்க. This method is also used to separate two liquids whose boiling points differ more than 25 K. அதாவது பாய்லிங் பாயிண்ட் டிஃபராக இருக்க 25 K-வோட அதிகமாக இருக்க இரண்டு லிக்விட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மெத்தட். A distillation flask is fixed with the water condenser. A thermometer is introduced into the distillation flask through an one-hole stopper. The bulb of the thermometer should be slightly below the side tube. அதாவது இந்த மேலே உள்ள மாதிரி அப்பரேட்டஸ்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளாஸ்கில் தான் நம்ம இந்த வாட்டரை டிஸ்டில் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ளாஸ்கில் ஒரு துளை இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா தெர்மோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இங்கே ஒரு குடுவை வச்சுருக்காங்க. The brackish water to be distilled is taken in the distillation flask and heated for boiling. The pure water vapor passes through the inner tube of the condenser. The vapors on cooling condense into pure water and are collected in a receiver. The salt are left behind in the flask as a residue. அதாவது பிராக்கிஸ் வாட்டர்னா சீ வாட்டர். நம்ம எந்த தண்ணியை காய்ச்சி வடிக்கணுமோ அதை அந்த ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த தூய அந்த நீராவியானது, அந்த வேப்பர்ஸ்லாம் என்ன ஆகுது, அந்த உட்குழாய் மூலம் அதை குளிர்விப்பதற்காக உட்குழாய் வழியாக அப்படியே கடந்து போய் இங்கே கீழே இருக்கலையே ஒரு ஃப்ளாஸ்க்கு அதில் எல்லாமே சேகரிக்கப்படுது. இந்த உப்பானது குடுவையின் அடியில், அந்த தண்ணி மட்டும்தான் அப்படியே பியூராக அப்படியே போகுது ஆவியாகி, இந்த உப்பெல்லாம் அடியில் அப்படியே படிஞ்சுது இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில். நெக்ஸ்ட் we move on to fifth method, fractional distillation. To separate two or more miscible liquids which do not differ much in their boiling points. Difference in boiling points is less than 25 Kelvin. Fractional distillation is employed. அதாவது மிஸ்சிபிள்னா ஒன்னோட ஒன்று கரையக்கூடிய டூ லிக்விட்ஸ், ஆனால் அதோட பாய்லிங் பாயிண்ட்ஸ் எந்த விதத்துலையும் டிஃபராக இருக்கக்கூடாது. ஆனால் அது 25 கெல்வினோட குறைவாக இருக்கணும். அது மாதிரியான லிக்விட்ஸை செப்பரேட் பண்ணுறது தான் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். Fractional distillation is used in petrochemical industry to obtain different fractions of petroleum to separate the different gases from air to distill alcohols etc. அதாவது இந்த பெட்ரோலிய வேதி தொழிற்சாலையில் பெட்ரோலிய பின்னங்களை பிரிக்கவும் அந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் மூலமாக, அப்புறம் காற்றிலிருந்து ஏர்லேருந்து இந்த வாயுக்களை பிரித்தெடுக்கவும், மெத்தில் ஆல்கஹால் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவற்றை பிரித்தெடுக்கவும் இது பயன்படுது. Next one, last method, chromatography. Before we discuss the technique, we will take a look at the difference between the two important terms. First one is absorption.
and adsorption. Absorption என்னன்னா அப்படியே ஒரு பொருளை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது, அப்படியே ஃபுல்லாக அப்படியே கவர்ந்துக்கிறது தான். அட்சார்ப்ஷன்னா என்னென்னா ஒரு பொருள் மீது அதை வந்து உறிஞ்சிருது, அதான் வந்து அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது. First one, adsorption is the process in which the particles of a substance is concentrated only at the surface of another substance. அதாவது ஒரு பொருளின் மேற்பரப்பில் வேறொரு பொருளின் துகள்கள் ஒரு பொருள் மீது, அதாவது அது வந்து கேஸஸாக இருக்கலாம், இல்லைனா லிக்விடாக இருக்கலாம், இல்லை சாலிடாக இருக்கலாம், அது வந்து அப்படியே ஃபுல்லாக கவர்ந்துடும். அதுக்கு பேர் தான் வந்து அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அப்சார்ப்ஷன் is the process in which the substance is uniformly distributed throughout the bulk of another substance. ஒரு பொருள் மீது பெருமளவில் அதிகப்படியாக இன்னொரு பொருள் உட்கவர்ற நிகழ்வு தான், அதாவது அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் அப்படி ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கும், அதான் பேர் உறிஞ்சிதல் அப்படின்னு பேர், அதான் அப்சார்ப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், when a chalk stick is dipped in ink, the surface retains the color of the ink due to absorption of color molecules, while the solvent of the ink goes deeper into the stick due to absorption. Hence, on breaking the chalk stick, it is found to be white from inside. அதாவது சுண்ணாம்பு கட்டி, அந்த சுண்ணாம்பு கட்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளூ கலர் ஒரு மைல் அப்படியே ஊற வச்சோம்னா அதோட என்ன ஆகும், அதோட மேற்பரப்பு வந்து என்ன இருக்கும், அப்படியே ஃபுல்லாக நீல நிறமாக அப்படியே அது வந்து பரப்பு கவர்ந்து கொள்ளுது. உட்புறத்தில் என்னாகும், அது வந்து உறிஞ்சி இருக்கும், ஆனால் வந்து அதை ரெண்டாக உடைச்சோம்னா என்னாகும், உள்ளார ஒயிட் கலரில் தான் இருக்கும், அந்த ப்ளூ கலர் உள்ளார போயிருக்காது, நிறமற்றதாகவும் மேற்பரப்பு நீல நிறமாகவும் தெரியும், உள்ளார இருக்காது, ஆனால் மேலே வந்து ப்ளூ கலரில் தான் தெரியும். Chromatography is also a separation technique. It is used to separate different components of a mixture based on their different solubilities in the same solvent. அதாவது சேம் சால்வெண்ட்டில் இருக்க டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டிஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த குரோமட்டோகிராஃபி வந்து யூஸ் ஆகுது. There are several types of chromatography based on the above basic principles. இந்த பேசிக் பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய chromatography இருக்குது. The simplest type is paper chromatography. இதில் ரொம்ப ஈஸியான முறை என்ன அப்படின்னு சொன்னோம்னா பேப்பர் chromatography, அதாவது தாள் வண்ண பிரிகை முறை. Next one, paper chromatography. This method is used to separate the different colored dyes in a sample of ink. ஒரு சாம்பிள் ஆஃப் இங்கில் டிஃப்ரெண்ட் கலர் டைஸை வந்து செப்பரேட் பண்ணுறது தான் இந்த மெத்தட். எ ஸ்பாட் ஆஃப் இங்க், எக்ஸாம்பிள் பிளாக் இங்க், இஸ் புட் ஆன் டு எ பீஸ் ஆஃப் குரோமட்டோகிராஃபி பேப்பர். அந்த குரோமட்டோகிராஃபி பேப்பரில் வந்து ஒரே ஒரு துளி இங்க்கு, அந்த பிளாக் இங்க்கை வந்து அதில் வந்து இடணும். This paper is then set in a suitable solvent as shown in figure. அதாவது இந்த ஏற்கனவே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்களா அது மாதிரி சூட்டபிள் சால்வெண்ட்குள்ளே அந்த பேப்பரை செட் பண்ணணும். The black ink separates into it constituent dyes. அந்த black ink வந்து என்னத்தை செப்பரேட் பண்ணுதுன்னா அந்த டைஸ், அந்த கலர்ஸை வந்து செப்பரேட் பண்ணுது. As the solvent moves up the paper, அந்த solvent என்ன ஆகுது, அந்த பேப்பரில் மூவ் ஆகுது. The dyes are carried with it and begin to separate. அந்த டைஸ், அந்த கலர்ஸ் என்ன ஆகுது, அப்படியே begin to separate ஆகுது. They separate because they have different solubility in the solvent and are observed to different extents by the chromatography paper. அதாவது இந்த டைஸ் ஒன்றுமே எல்லாமே ஒரே மாதிரி கரையிறதில்ல, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கரையுது. அதே மாதிரி அப்சர்வ் பண்ணுறதும் என்ன ஆகுது, ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி அந்த எல்லையில் பரவுது. The chromatogram shows that the black ink contains 3 dyes. இந்த chromatogram வந்து எதை காமிக்குது அப்படின்னா அந்த black inkல 3 color dyes யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்குது. So my dear students, so far we learnt about simple distillation method, fractional distillation method, chromatography, paper chromatography. I hope you understood this portion. Next video we will see solutions, types of solution and colloidal solutions. Emulsions, a special kind of colloids. Thank you.